திண்டுக்கல்லில் கூலி வேலைக்கு செல்லும் பெண்களை குறிவைத்து நகை பறிப்பு மற்றும் பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்ட கேரள இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் நகரில் உள்ள நாகல் நகர் மற்றும் காட்டாஸ்பத்திரி பகுதிகளில் தினசரி கூலி வேலைக்காக நூற்றுக்கணக்கான கட்டிட தொழிலாளர்கள் காத்திருப்பார்கள். இங்கு வரும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தினர் தங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை அழைத்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கேரள மாநிலம் பீர்மேடு பகுதியைச் சேர்ந்த 28 வயதான சஜு என்பவர் கூலி வேலைக்கு ஆள் தேடுவது போல் காரில் வந்துள்ளார். கட்டிட வேலைக்கு ஒரே ஒரு பெண் மட்டும் தேவை என கூறி திண்டுக்கல்லைச் சேர்ந்த பெண் கூலி தொழிலாளியை தனது காரில் அழைத்து சென்றுள்ளார். திண்டுக்கல் புறநகர் பகுதிக்கு சென்றதும் சஜு திடீரென காரை நிறுத்தி அந்த பெண்ணை மிரட்டி அவர் அணிந்திருந்த தங்கத்தோடை பறித்துள்ளார். அதோடு அப்பெண்ணை காரிலிருந்து இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளார். அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு சஜுவை கைது செய்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் சஜுவின் மோசடிகள் மேலும் வெளிவந்தன. கேரள மாநிலம் இடுக்கி, மூணாறு, அத்துடன் தமிழகத்தில் தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலும் இதேபோல் கூலி வேலைக்கு அழைத்து செல்வதாக கூறி பெண்களிடம் நகை மற்றும் பணத்தை பறிப்பது அவரது வாடிக்கையாக இருந்துள்ளது. சஜுவின் 3 செல்போன்களை ஆய்வு செய்த போது மற்றொரு திடுக்கிடும் தகவல் வெளியானது. பெண்களை மிரட்டி நகை பறித்ததுடன் அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதுடன் அவற்றை வீடியோவாகவும் பதிவு செய்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து சஜுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொள்ளை சம்பவம் மட்டுமின்றி பாலியல் குற்றத்திலும் ஈடுபட்டதால் அவர் மீது தனியே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் துணை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திக் அளித்த விளக்கத்தின்படி சஜு மீது கேரளாவிலும் பல நகை பறிப்பு வழக்குகள் உள்ளன. ஆனால் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்காக அவர் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூலி வேலைக்கு செல்லும் பெண்களிடம் நகைகளை பறித்து அதை வெளியே கூறக்கூடாது என்பதற்காக அவர்களை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வீடியோ எடுத்த இந்த சைக்கோ கொள்ளையனின் கைது திண்டுக்கல் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.